الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واذكروا الله إن كنتم إياه تكفرون. صدق الله العليم. صدق رسول الكريم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் இறுதி தூதரான முஹம்மது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரினுடைய காலத்தில் வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் நம் மீதும் நம்முடைய சமூகத்தின் மீதும் மூமீன்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் அன்பியாக்கள் மீதும் நாதாக்கள் மீதும் சுகதாக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே என்னுடைய முதல் கண் ஸலவாத்தினை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்க ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அந்த மனிதன் தன் இஷ்டம் போல எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற ஒரு நிலையை மாற்றி மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி அதற்காக கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நபிமார்களை இறக்கி அவர்களுக்கு வேதங்களை கொடுத்து மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கை முறையை அவன் எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டால், இறைவனால் அனுப்பப்பட்ட வேதத்தாலும் இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் மூலமாகவே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறையை கற்றுக்கொள்கிறான். அந்த அடிப்படையிலே இஸ்லாம் என்பது ஒரு வணக்க வழிபாடு மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை நெறி. இஸ்லாம் என்பது வெறுமனே அல்லாஹ்வை தொழுதுட்டு போறது என்பது மட்டுமல்ல. இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும்,
அவர் இந்த உலகத்தில் இப்படித்தான் மற்றவர்களோடு அவர் அன்பு வைத்துக் கொள்ள வேண்டும், இப்படித்தான் மற்றவர்கள் மீது அவர்கள் பாசம் காட்ட வேண்டும், ஒரு சமூகத்தில் அவர் இப்படித்தான் வாழ வேண்டும், அவர் இப்படித்தான் உண்ண வேண்டும், பருக வேண்டும், உறங்க வேண்டும் என்று சொல்லி மனிதனுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடு மட்டுமல்ல, பள்ளிவாசலில் வந்து தொழுதுட்டு போறது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நேரான வழியில் அவன் நடப்பதற்காக, இன்னும் சுருங்க சொல்லுவதென்றால் அவன் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று என்கின்ற விஷயத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல் இறைவணக்கத்தையும் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதையும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு உடைய தலைப்பு ஹலால் ஹராம். ஹலால் என்றால் ஆகுமாக்கப்பட்டது, ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது ஹலால். ஒரு மனிதன் இதைத்தான் உண்ண வேண்டும் என்பது ஹலால். ஒரு மனிதன் இப்படி இருக்கக்கூடாது என்பது ஹராம். ஒரு மனிதன் இதைத்தான் உண்ண வேண்டும், இதை உண்ணக்கூடாது என்பது ஹராம். ஆக ஒரு மனிதன் ஹலால் ஹராம் என்கின்ற விஷயத்தை பேணி நடக்கக்கூடிய கடமையை நம்மளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையிலே ஹராம் என்பது எதெல்லாம் என்று கேட்டால், பொய் சொல்வது, பொறாமைப்படுவது, திருடுவது, கொலை செய்வது, பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பது, கெட்ட வார்த்தைகளால் பேசுவது, இப்படிப்பட்ட இது போன்ற இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே ஹராம், தடுக்கப்பட்ட விஷயம். இது எல்லாம் இஸ்லாம் தடுக்கிறது. இது எல்லாம் ஏன் இஸ்லாம் தடுக்கிறது? ஒரு மனிதன் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்வானேயானால் நிச்சயமாக அவன் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக அவர் வாழ முடியாது என்பதற்காக இஸ்லாம் இதையெல்லாம் தடுக்கிறது. அதேபோல் கடந்த வாரங்களிலே நாம் சொல்லியிருந்தோம், மது அருந்துவது, அது போன்ற போதை பழக்கங்கள், இது எல்லாமே ஹராம் தான். இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்யாமல் இருப்பது ஹலால். ஆனால் இதற்கு எதிர்மாறாக இப்படிப்பட்ட செயல்களை, பொய் சொல்வது, திருடுவது, கொலை செய்வது, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்வது ஹராம். இதற்கு எதிர்மறையாக ஹலால் என்று சொல்லக்கூடிய உண்மையை பேச வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், கொலை செய்யக்கூடாது, பிறர் சொத்துக்களை அபகரிக்க கூடாது, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், பிறர் மேலே பொறாமைப்படக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த செயல்களை எல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதோ அதெல்லாம் ஹராம். எதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் ஹலால். உதாரணமாக, உண்மையை பேச வேண்டும், தேவையற்ற விஷயத்திற்காக பொய்களை சொல்வது ஹராம். உழைத்து வாழ வேண்டும், மற்றவருடைய உழைப்பில் இருந்து வாழ நினைப்பது அல்லது மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, மற்றவர்களிடத்தில் போய் யாசகம் கேட்பது, இது போன்ற செயல்கள் எல்லாம் ஹராமான செயல்களாக ஆகிவிடுது. அதேபோல் கொலை செய்யக்கூடாது. கொலை என்பது நபிகள் நாயகம் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான், ஒரு மனிதனை கொலை செய்வானே ஆனால் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அவன் கொலை செய்த பாவத்துக்குள்ள தண்டனையை அவன் அணிவிப்பான் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அதே போன்று நல்ல வார்த்தைகளை பேசுவது,
தீங்கான வார்த்தைகளை விட்டு நல்ல வார்த்தைகளாக பேசுவது. அது தன்னுடைய மனைவியாக இருந்தாலும், தன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும், தன்னுடைய உறவினர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு தவறை செய்து விட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆதவனுடைய சந்ததிகள் அனைவருமே தீங்கிழைக்கக்கூடியவர்கள் தான். யார் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, தான் செய்த தவறுகளை உணர்ந்து என்னிடம் தௌபா செய்கிறார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வே சொல்றான். அப்போ நம்மளும் தவறு செய்திருவோம், நம்மளுடைய மனைவி மக்கள் ஏதாவது தவறு செஞ்சிருவாங்க, நம்மளுடைய உறவினர்கள் ஏதாவது தவறு செஞ்சிருவாங்க. அப்படி அவர்கள் ஏதாவது ஒரு தவறுகளை செய்து விட்டால் அவர்களை நீங்கள் கெட்ட வார்த்தைகளால் திட்டாதீர்கள். இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபடி மேலாக சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாய் தந்தைகள் வயதான காலத்திலே ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் செய்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இன்னல்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதனை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுகிறார்கள். அப்போ எதெல்லாம் இஸ்லாம் செய்யக்கூடாது என்று தடுக்கிறதோ அது எல்லாம் ஹராம், எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதெல்லாம் ஹலால். அப்போ சாப்பாட்டு விஷயத்திலும் அதே போல அல்லாஹ் தஆலா நமக்கு எதை உண்ண வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்கின்ற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகிறான். நமக்கு வாய் அதே போல மற்றவர்களிடத்தில் நாம் பேசும்போதும் மற்றவர்களுடைய விஷயங்களில் நாம் நமக்குத்தான் வாய் இருக்குது என்கின்ற அடிப்படையிலே யாரை வேணாலும் எது வேணாலும் பேசலாம், எங்கே வேணாலும் பேசலாம், எந்த இடத்தில் வேணாலும் பேசலாம். அது பள்ளிவாசலாக இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்குத்தான் வாய் இருக்கிறது, நமக்குத்தான் அறிவு இருக்கிறது, நமக்குத்தான் பேச்சு திறமை இருக்குது என்று சொல்லி பேசுவதை ஹராம் என்ற நிலையிலே நாம் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். பேசுவதற்கென்று இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய வீடு. அந்த அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் வருவதற்கென்று தனியான சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வினுடைய வீட்டுக்குள்ளே பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் வீண்விரயமான தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீர்கள். நீங்கள் தொழுகையை தொழுங்கள், திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வினிடத்தில் உங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்மளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளி வாசலுக்குள் எதெல்லாம் பேசக்கூடாதோ, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ, எதெல்லாம் வைத்து தர்க்கம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு சமூகத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிந்த மூமினாக முஸ்லீமாக வாழ்வதற்கு அப்படிப்பட்ட நிலையில் இருந்து அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஹதீஸிலே அல்லாஹ் தன் திருமறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள், அது தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஜகாத் கொடுப்பதாக இருக்கட்டும், தான தர்மம் செய்வதாக இருக்கட்டும், நீங்க என்ன அமல்கள் செய்தாலும் உங்களுடைய நாவுகளை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்களுடைய அமல்களை எல்லாம் அழித்து உங்களை நரக வேதனையில் கொண்டு சேர்க்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறி காட்டுகிறார்கள். அதை இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் உணவை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறான். செத்த பிராணியை உண்ணாதீர்கள், இரத்தத்தை உண்ணாதீர்கள், பன்றி இறைச்சியை உண்ணாதீர்கள், தானாக இறந்ததை உண்ணாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். ஏன் செத்த ஆடு மாடை ஏன் உண்ணக்கூடாது என்று ஏன் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அது எப்படி இறந்தது,
அது உடல்நல குறைவாக இருந்ததா, நோய்வாய்ப்பட்டு இறந்ததா, அல்லது எதுவும் விஷ சந்துகள் கடித்து இறந்ததா என்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆகையினால் அது பிஸ்மில்லாஹ் சொல்லி அது இறந்துவிட்டு தானாக இறந்து விட்டதை நீங்கள் உண்ணாதீர்கள், அதனால் உங்களுக்கு கேடு விளைவியும் என்பதற்காக அல்லாஹ் அதை தடுக்கிறான். அதே போல இரத்தத்தை உண்ணாதீர்கள். இரத்தத்தை ஏன் உண்ணக்கூடாது என்று சொன்னால், நம்மளுடைய உடலில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு விட்டால் கூட அந்த உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியே வந்த அடுத்த நொடியிலே நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத பலவிதமான கிருமிகள் நம்மளுடைய இரத்தத்தோடு அது கலந்து விடுகிறது. உதாரணமாக காலிலேயே, கையிலேயோ, உடலிலேயோ எங்கேயோ ஒரு அடிபட்டு விட்டால் நாம் டாக்டரை அணுகுவோம். ஆனால் மருத்துவமனையில் அதற்கு முதலாக ஃபர்ஸ்ட் எய்டு என்ன செய்கிறார்கள்? ஃபர்ஸ்ட் உதவியாக என்ன மருத்துவம் செய்கிறார்கள்? டிடி என்று சொல்லக்கூடிய அந்த விஷ கிருமிகள் தாக்கக்கூடிய அந்த ஊசியை போட்டு அந்த விஷ கிருமிகளை கொல்லுகிறார்கள். ஆக இதனால் தான் அறுக்கப்பட்ட இரத்தத்திலே உடனே அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அந்த இரத்தத்தை நீங்கள் உண்ணாதீர்கள். அதிலே மிகப்பெரிய கிருமிகள் இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் இரத்தத்தை நீங்கள் உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அதே போன்று பன்றி இறைச்சியை உண்ணாதீர்கள், இது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்? அல்லாஹ் தானே அதையும் படைத்தான். ஏன் மாடெல்லாம் உண்ணக்கூடிய மனிதர்களை பன்றியை இஸ்லாம் பன்றி இறைச்சியை உண்ணக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறதே என்ற கேள்வி எழலாம். ஆனால் ஆடு மாடுகள் எல்லாம் நம்மளுடைய வீடுகளிலே நாம் வளர்ப்போம். ஆனால் பன்றி அப்படி அல்ல. பன்றி அது எங்கே இருக்கும், எந்த இடத்தில் அது வசிக்கும், அது எப்படிப்பட்ட உணவுகளை அது உண்ணும் என்பதெல்லாம் நாம் தெரிந்த விஷயம்தான். ஆகையினால் பன்றியின் இறைச்சியை அப்படிப்பட்ட அசுத்தமான இடத்தில் இருக்கக்கூடிய, அசுத்தத்தை உண்ணக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய கழிவை தின்னக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பன்றி இறைச்சிகளை நீங்கள் உண்ணாதீர்கள். அதன் மூலமாக உங்கள் உடலில் கேடு விளைவிக்க கூடும் என்பதனால் அல்லாஹ் தஆலா பன்றி இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிறான். அதே போல அல்லாஹ்வின் பெயர் சொல்லாமல் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்பட வேண்டும். நீங்கள் எந்த ஒரு ஆடாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், ஒட்டகமாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நீங்கள் அறுக்காமல், நீங்களே முஸ்லீம் வீடாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் நீங்கள் அறுத்து உண்பீர்களானால் அந்த இறைச்சியும் உங்களுக்கு அது ஹராமாகிவிடும். அந்த இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுவிடும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அதே போன்று ஒரு ஆட்டையோ, மாட்டையோ, கோழியோ நாம் அறுக்கமே ஆனால் அதனுடைய உயிர் பிரியுது வரைக்கும் அந்த கோழியாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் அதை உயிர் பிரியும் வரைக்கும் அதை துடிதுடிக்க விடக்கூடாது. அது உயிர் பிரிந்த உடனே தான் அதை விட வேண்டும். அது வரைக்கும் அதனுடைய கைகள், அதனுடைய ரெக்கைகளையும் கால்களையும் பிடித்து கொண்டு அதை துடிக்க விடாமல் அதனுடைய ரூஹு போனதுக்கு அப்புறம் அதனுடைய தலையை துண்டிக்கப்பட வேண்டும். அது உயிரோடு இருக்கும்போது கழுத்தை ஒரே வெட்டாக வெட்டுவது போன்று அப்படி துண்டிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த ஆடாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது, ஹராமாகிவிடும். அதை நீங்கள் உண்ணக்கூடாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன் திருமறைகளை கூறி காட்டுகிறான். அதே போன்று ஒரு ஆடாக இருந்தாலும், கோழியாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அதை நாம் அறுத்து உண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக கத்தியை நாம் அதற்கு முன்பாக கண்ணில் காட்டக்கூடாது. அந்த கத்தியை அந்த ஆடாக இருந்தாலும், குர்பானி வருது, குர்பானி ஹஜ் பெருநாள் நேரத்தில் மாட்டை நாம் குர்பானி கொடுப்போம். அப்படி குர்பானி கொடுக்கும்போது
அந்த ஆட்டையோ மாட்டையோ நாம் அறுக்கக்கூடிய நேரத்திலே அந்த கத்தியை அந்த ஆடோ மாடோ பார்க்கிற அளவிற்கு அதனுடைய கண்ணு முன்னே நாம் காட்டக்கூடாது. அப்படி காட்டி அதை கண்டு அதில் மிரண்டு விடக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதை வதைத்து விடாதீர்கள் என்று சொல்லி இப்படி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ மின் தையிபாதி மா ரஸக்னாகும் வஸ்குருல்லாஹ் இன் குன்தும் ஈயாஹு தஅ்புதூன். ஈமான் இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு மட்டும் பணிந்து வாழ்பவராக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது? நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக உண்ணுங்கள். தூய்மையானவற்றை தாராளமாக உண்ணுங்கள். தூய்மையானதுன்னா என்னது? அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டது. எதெல்லாம் நமக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறதோ, பன்றி இறைச்சி, ரத்தம், இது போன்றவைகள்லாம் தூய்மையற்றது. உங்களுக்கு தூய்மையாக சொல்லப்படுவது ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், இது எல்லாம் நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறி அறுத்து நீங்கள் உண்பீர்கள். ஆனால் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறி காட்டுகிறான். அதுக்கு அடுத்தபடியாக இன்ன ஹராம அலைக்கும் மையத்து வதூம வரகும் அல் ஹிஜீஹி வமா உஹில்ல பிஹி பிகைரல்லாஹி ஃபமன் ரலாலில் அலைக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இஸ்ம அலைக்கும் என்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். நீங்கள் மௌத்தாயி இன்ன ஹராம அலைக்கும் மௌத்த, இறந்து போனவைகளை நீங்கள் உண்ணாதீர்கள். இறந்து போனவர்களை நீங்கள் உண்மையர்களானால் அதிலே உங்களுக்கு கேடு இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே நாம் கூறி காட்டுகிறான். ஆக செத்த பிராணியும் இரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் அல்லாஹ்வின் பேர் கூறி மற்றவர்களின் பேர் கூறி அறுக்கப்பட்ட உங்களுக்கு அனைத்தும் தடுக்கப்பட்டவையாக இருக்கிறது. இதெல்லாம் உண்ணக்கூடாது, ரத்தம் பன்றி போன்றவர்களை உண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பேர் கூறாமல் அறுக்கப்பட்டதும் உங்களுக்கு ஹராமாகி விடுகிறது. இன்றைக்கு சில பேரை பார்ப்போமேயானால் தர்காவுக்கு செல்வார்கள். தர்காவுக்கு சென்று அப்துல் காதர் ஜிலானி அவர்களுடைய பேருக்கு அவர்களுக்காக நான் இதை நேர்ச்சை செய்து அறுக்கிறேன் என்று சொல்லி அறுக்கக்கூடிய இறைச்சியை நீங்கள் உண்பீர்களானால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஹராமாக விடும். அப்துல் காதர் ஜிலானியா ஆட்டை படைச்சாரு, அப்துல் காதர் ஜிலானியா ஒட்டகத்தை படைச்சாரு, அப்துல் காதர் ஜிலானியா கோழியை படைச்சாரு? இல்லை, எவன் படைத்தானோ, எவன் இந்த உலகத்தில் உருவாக்கினானோ அப்படிப்பட்டவனுடைய அந்த பெயர்களை சொல்லி நீங்கள் அறுத்து உண்பீர்களே ஆனால் அது உங்களுக்கு ஹலாலாகும். இல்லை என்று சொன்னால் அது ஹராமாக்கப்பட்டுவிடும் என்பதை தெள்ள தெளிவாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு கூறி காட்டுகிறார். ஆக அப்படி நீங்கள் அப்படி உள்ள சூழ்நிலை ஏற்படும் போது சில விஷயங்களில் உங்களுக்கு அல்லாஹ் சில விதிமுறைகளை உங்களுக்கு அல்லாஹ் அளிக்கிறான். எனினும் எவரேனும் ஒருவர் இப்பொருட்களில் ஏதாவது ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டால் இறை சட்டத்திற்கு நிராகரிக்கும் எண்ணம் இல்லாமல் வரம்பு மீறாமலும் தேவைக்கு மிகாமலும் அதனை புசிப்பது உங்கள் மீது குற்றமில்லை. இப்போ உதாரணமாக திருடுவது குற்றம். ஒரு மனிதர் ஒரு நடுக்காட்டில் மாட்டிக்கொண்டார். அவருக்கு உண்பதற்கு வேற ஒரு வழி இல்லை. அவருக்கு வீடு வந்து சேர்வதற்கு, ஊர் வந்து சேர்வதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை.
அவர் உணவு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் மௌத்தாகி விடுவார். அப்படி என்று சொன்னால் அவர் இருக்கக்கூடிய இடத்திலே அது யாருடைய தோட்டமாக துறவாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து அவர் உயிர் வாழ்வதற்காக அதை அவர் ஒரு தேங்காயோ அல்லது ஒரு பழத்தையோ அவர் உண்பது அது ஹராமாகாது, அது ஹலாலாகும். அதே போன்று ஒரு இஸ்லாமிய அல்லாத ஒரு இஸ்லாமிய எதிரிகளுடைய கூட்டத்தில் மாட்டிக்கொண்டார், சிக்கிக் கொண்டார். அவருக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு பன்னி இறைச்சியை நீ திங்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி அவருக்கு கொடுக்கப்படும் போது அதை நீங்கள் உண்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மேல் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் நீங்கள் வேண்டுமென்றே அதை திங்கவில்லை, அதை நீங்கள் வற்புறுத்தப்படுகிறீர்கள், உங்கள் மீது திணிக்கப்படுகிறது, உங்கள் மீது அநியாயம் இழக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் நன்கு உணர்ந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இது போன்ற ஹராமான ஏதாவது ஒரு உணவை நீங்கள் உண்ணுவிட்டால் நிச்சயமாக அது உங்கள் மேல் தப்பு கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணை புரிபவனுமாக இருக்கிறான் என்பதை இந்த ஆயத்திலே அல்லாஹ் நமக்கு தெளிவாக நமக்கு கூறி காட்டுகிறார். அதே போன்று பன்றி இறைச்சியை எப்படி நாம் வெறுக்கிறோமோ அதே போன்று நாய் வளர்ப்பதிலும் இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. நாய் வளர்ப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. இஸ்லாமியர்களும் நாயை வளர்க்கலாம். அதை வளர்க்கக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கிறது. என்ன வழிமுறை இருக்கிறது? ஆடு மாட்டை நாம் எப்படி பராமரிக்கிறோமோ வளர்க்கிறோமோ அதே போல நம் வளர்க்கக்கூடிய அந்த நாயையும் நாம் பராமரிக்க வேண்டும். ஆடு மாடுகளை நம்முடைய வீடுகளில் முன்வசத்தில் நம்மை அதை தொழுவில் அடைக்கலாம். ஆனால் நாயை அப்படி அடைக்க முடியுமா என்று கேட்டால் நாயை அப்படி அடைக்கக்கூடாது. நாயை வீட்டினுடைய பின்புறத்தில் அடைக்க வேண்டும். அதற்கு மாசம் தடுப்பூசி போட வேண்டும். அதற்கு தேவையான வைத்தியங்கள் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாய் என்பது அது அசுத்தமான இடங்களிலே திரியக்கூடியது. நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாக இருந்தால் அதுக்கு அடிக்கடி நம்ம மருத்துவம் செய்தால் அதற்குள்ள கிருமிகள் எதுவும் இருக்காது என்பதனால் அதை நாயை வளர்ப்பதற்கு நம் வீட்டில் பின்புறமாக வளர்க்க வேண்டும். ஏன் வீட்டில் முன்புறமாக வளர்க்கக்கூடாது என்று சொன்னால் தொழுகையாளர்களுடைய வீடுகளில் நாய் வீட்டு வாசலில் கிடக்குமே ஆனால் அந்த வீட்டுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள். ஆகையினால் நாய்களை நாம் வளர்க்கலாம். அதை வளர்க்கக்கூடிய விதிமுறைப்படி நாம் வளர்க்க வேண்டும். நாயும் அல்லாஹ் படைத்ததுதான். ஏன் நாயை அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை வெறுக்க சொல்லவில்லை. தெருக்களில் திரிகின்ற நாய்கள் மிகவும் நோய் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நாய்களை நாம் பார்க்கிறோமே ஆனால் அது உடல்களில் இருக்கக்கூடிய அந்த தோல் வியாதிகள் நமக்கும் பரவதற்கு வாய்ப்பு உண்டாகும். ஆகையினால் தெருகளில் உள்ள நாய்கள் நம் உடலில் ஒட்டினால் கூட, நம்ம உடலில் பட்டுவிட்டால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாய் நீங்கள் போய் கொண்டு இருக்கும் போது தெருவில் நடக்கக்கூடிய நாய், கிடக்கக்கூடிய நாய் உங்களுடைய ஆடையில் உரசி விட்டால் அதை நீங்கள் 7 முறை கழுவ வேண்டும் என்பதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்போ நாயை நாம் வளர்க்கலாம். அதை வளர்க்கக்கூடிய முறையில் வளர்க்க வேண்டும். தெரு நாய்களை நாம் வீட்டின் முன்பு அனுமதிக்க கூடாது. அதன் மூலியமாக மனிதர்களுக்கு ஏகப்பட்ட தோல் வியாதிகள் போன்ற நிலைகள் உருவாகக்கூடும் என்பதற்காகத்தான் தெரு நாய்களை நாம் வளர்க்கக்கூடாது. அது நம்மளுடைய அருகில் அதை வரவிடக்கூடாது என்பதை இஸ்லாம் தடுக்கிறது. அதே போன்று கல்யாண வீட்டில் சாப்பிடலாமா என்று சொன்னால் எல்லா வீட்டிலும் நாம் சாப்பிட முடியாது. ஆக சில வீடுகளிலே இப்பெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மாற்று மத சமுதாயமாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய சமையல் மாஸ்டரை கொண்டு அவர்கள் உணவு செய்து அல்லாஹ்வின் பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்கப்பட்ட இறைச்சிகளை கொண்டு ஒரு இஸ்லாமியர்களை கொண்டு அந்த உணவு தயாரிக்கப்பட்டு அந்த கல்யாண வீடுகளிலே
விளம்பப்படுமையானால் அந்த உணவை நாம் சாப்பிடலாம், அது ஹராம் அல்ல. அதே போன்று ஹோட்டலில் நாம் வெளியூர் செல்கிறோம், ஹோட்டலில் சாப்பிடலாம் என்றால் சாப்பிடலாம். எப்படிப்பட்ட இதை சாப்பிடலாம்? மீன், முட்டை போன்றவைகளை சாப்பிடலாம். இறைச்சி, மாமிசங்களை நாம் சாப்பிடக்கூடாது. அது ஹலாலானதா ஹராமானதா என்பது நமக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை நீங்கள் இது ஹலாலான உணவுதான் என்பதை அறிந்து நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டால் அது உங்கள் மேல் குற்றமில்லை. அது அல்லாத எல்லா ஹோட்டல்களிலும் சென்றுவிட்டு நீங்கள் ஹலாலா ஹராமா என்று தெரியாமல் ஆடையோ கோழியோ நீங்கள் சாப்பிடுவீர்கள், ஆனால் நிச்சயமாக அது ஹராமானதாகிவிடும். உங்கள் உடலுக்கு அது ஆரோக்கியம் இல்லாத ஆகிவிடும். அதனால் உங்களுடைய உடலுக்கு பலவிதமான நோய்களும் இன்னல்களும் ஏற்படும் என்பதை நான் விளங்கி கொண்டு ஹலாம் ஹராமான உணவை பேணி பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாகுர்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.